இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து தேர்வர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி இருக்கின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமாக ஏற்கனவே செய்தித்தாளில் அறிவிப்பு வெளியாகிவிட்டது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த ஆண்டு தேர்வு கால அட்டவணை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் 4வது வாரத்தில் வெளியிடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து தான் குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியிடப்படும். அடுத்த ஆண்டு தேர்வு கால அட்டவணை தயாரிக்கும் பணி நடக்கிறது என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் நேற்று அளித்த பேட்டியில் அடுத்த ஆண்டு தேர்வு கால அட்டவணை தயாரிக்கும் பணி டிஎன்பிஎஸ்சியில் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு தேர்வு கால அட்டவணை தயாரிக்கும் பணி டிஎன்பிஎஸ்சியில் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 15,504 பேருக்கு பணி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 9,725 பணிகளுக்கான வேலைகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியிடப்படும். பொதுவாக வினாத்தாள்கள் பல கட்டங்களில் தயாரிக்கப்படுகிறது. ரகசியம் கருதி ஒரே கட்டமாக தயாரிக்கப்படுவதில்லை. அதுவும் பலப்பட்ட பரிசீலனை செய்யப்படுகிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பு பற்றியும் பாடத்திட்டத்தில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா என்று பல்வேறு சப்ஜெக்ட் நிபுணர்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் அதை நேரடியாக பார்க்கக்கூடாது. சப்ஜெக்ட் நிபுணர்கள் பரிசீலனை பண்ணி அதை சீல் வைத்து அதன் பிறகுதான் வினாத்தாள் தயாரிக்கப்படுகிறது. ஒரு சில சமயம் அச்சுப்பிழை மொழிபெயர்ப்பு பிழை வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எங்களுக்கும் வருத்தத்தை அளிக்கிறது. முடிந்தவரை தவறுகள் இல்லாமல் தயாரிக்கும்படி நிபுணர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். அதேபோல சில தவறான கேள்விகளை செட் செய்யக்கூடிய அந்த நிபுணர்கள் இந்த பணியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். ஒரு சில நேரங்களில் தவறான கேள்விகள் வந்துவிட்டால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை நிபுணர் குழுவால் ஆராய்ந்து அதில் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்கிறோம். தேர்வுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டில் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் தேர்வு நடத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தேர்வுகள் சுமூகமாக நடந்தது என்று அவர் கூறினார். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் அக்டோபர் மாதம் 4வது வாரத்தில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.